கேட்டுட்டு இருக்கோம். அப்ப ChatGPT எல்லாம் மிக பிரபலமா இல்லாத நேரம். அப்ப தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து போச்சு எல்லா இடத்துலயும். இன்னைக்கு கடல் கரையில இருக்கிறது, உலகத்துல இருக்கிற எல்லா அண்ட சராசரங்களை ஆராயணும்னா தொழில்நுட்பம் அவசியம் அப்படின்னு அழகாக பேசி முடித்து சென்றிருக்கிறார். இத சொல்லி அவர் பேசினத சொல்றதுக்கே மூச்சு அரைக்குது. அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு. வயதை பொருட்படுத்தாமல் அந்த அளவு அழகாக பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நான் வைக்கிறேன் வாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு ஒழுக்க கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லுவதற்கு கண்டிப்பாக அந்த ஒழுக்கத்தை அவர்கள் அவர்கள் எந்தெந்தெல்லாம் தளத்துக்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம் கடைபிடிக்கிற ஒரு அருமையான ஒரு என்னுடைய நண்பர் திருமதி சிவசங்கரி அவர்களை ஒழுக்க கல்வியே என்னும் அணியின் நிறைவு பேச்சாளராக அழைக்கிறேன். வாருங்கள் மேடம். உங்கள் நன்றி சார். நன்றி சார். பாருங்கள். நன்றி சார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் அன்புக்குரிய சக பேச்சாளர்களே, ஒருங்கிணைப்பாளர் நித்யா அவர்களே, இந்த கூகுள் மீட்டில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம விவாதிக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண தலைப்பு இல்ல. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பள்ளியையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு நாட்டின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற தலைப்பு தான் இந்த தலைப்பு. தலைப்பை பார்ப்போமா? இன்றைய கல்வி முறைக்கு மிகவும் அவசியமானது ஒழுக்க கல்வியே. சோ இப்ப நம்ம ஆப்போசிட் டீம் பேசினாங்க, அவங்களுக்கு நான் முதல்ல பதில் கொடுத்துட்டு அப்புறம் என்னோட பாயிண்ட்ஸுக்கு போறேன். நம்ம ரமேஷ் நடுவர் அவரே சொன்னாரு ஒழுக்கம் பத்தி சொல்லும் போது, இப்ப நானே ஜும்பா கிளாஸ்ல இருந்த 9 to 10 எனக்கு 8:50 ஜாயின் பண்ணுன்னு சொன்னதுனால அங்க நான் பர்மிஷன் போட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். சோ ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறோம், கரெக்டா ஃபாலோ பண்றோம், வியூவர்ஸ் வந்திருக்காங்க, செஷன் நல்லா போயிட்டு இருக்கு. சோ ஒழுக்கம்ங்கிறது இதுலயே நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ விவேகானந்தன் சார் சொன்னாரு, ஒரு பெட்டி கடையில கூட ஏஐ யூஸ் பண்றோம், போன்பே யூஸ் பண்ணிட்டு போறேன்னு. பட் அதுலயுமே என்ன பண்றாங்க, நிறைய ஸ்கேம் வந்துருச்சு. ஸ்கேனர் கோட் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சு ஸ்கேம் பண்றோம். சோ மேம் வந்து முத்துலட்சுமி மேம் அதுக்கும் பதில் சொன்னாங்க, சைபர் கிரைம் வந்துருச்சுன்னு. ஆனா சைபர் கிரைமுக்கு முன்னாடியே அந்த ஸ்கேம் பண்ணக்கூடாதுங்கிற ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சைபர் கிரைம் அந்த அளவுக்கு போக அவசியமே இல்லை. சோ அதுக்கு முதல்ல ஒழுக்கம் தேவைப்படுது. அதே மாதிரி யூடியூப்ல சொன்னாங்க 100 புத்தகங்கள், ஒரே பாடத்துக்கு 100 வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 100 வீடியோ, அந்த ஒரு பாடத்தை நம்ம கவனிக்கிறதுக்கு நம்ம போனோம்னா அந்த வீடியோ முதல்ல பார்க்கணும். அந்த பாடத்தோட வீடியோ விட்டுட்டு எத்தனையோ வீடியோ வந்து சஜஷன் பண்ணுது. சோ ஒழுக்க கல்விதான் நமக்கு வந்து அந்த வீடியோ பாருங்கிறத நமக்கு சொல்லுது. சோ அதே மாதிரி முத்துலட்சுமி மேம் சொன்னாங்க, எம்சிஏ படிச்சுட்டு வந்திருக்காங்க டெக்னாலஜின்னு சொல்றாங்க. சரி, எம்சிஏ படிக்கும் போது ஒரு பேப்பர்ல அரியர் வச்சிருந்தேன்னா நான் இப்ப அந்த கம்ப்ளீட் பண்ணி லெக்சரரா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. சோ அங்க ஒழுக்கமா அந்த காலேஜுக்கு போய் அதை நம்ம ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு படிக்கும் போதுதான் நம்ம அந்த படிப்புங்கிறது நிறைவடையுது. சோ அங்க வந்து ஒழுக்கம்ங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி அமேசான்ல புக் வாங்கலாம், டச் பண்ணனே புக் வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் சேம் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் காமிக்குது, நமக்கு புக்கு மட்டுமா காமிக்குது, தேவையில்லாத எல்லாம் ஆசையை தூண்டி நமக்கு தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு மோகத்தை தான் தூண்டி வைக்குதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஏஐ பத்தி சொன்னாங்க, ஒரு ஹேர் ஸ்டைல் வேணும்னா நீங்க போய் ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒன்ன தொட்டுட்டோம்னா 10 வாங்குற மாதிரி ஆயிடுதுமா. ஆமா சார், கண்டிப்பா. பாருங்க நடுவரே நமக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐ பாத்தீங்கன்னா டெக்னாலஜில ஹேர் ஸ்டைல் வந்து மாத்தி தருதுங்கிறாங்க. இப்பயே நிறைய ஒரு ஏன்னா என்னோட ஒய்ஃபை கொஞ்சம் ஹைட்டா காமின்னு சொன்னா ரொம்ப ஹைட்டா காமிக்குது, கொஞ்சம் குட்டையா காமின்னு சொன்னா ரொம்ப குட்டையா காமிக்குது. சோ அந்த மாதிரி கடைசியை வேண்டவே வேண்டாம், என்னோட நார்மல் போட்டோவே காமின்னு சொல்ற நிலைமையில தான் இப்போதைக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு. சோ மில்டன் ஐயா சொல்றதும், மில்டன் ஐயாக்கு வந்து நல்லா ஒழுக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையாட்டு இருக்குது. அது அவருக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் டைம் சார் வந்து நம்மளே அப்ரோச் பண்ணிட்டு முத்துலட்சுமி மாதிரியே அப்படிதான் சொல்லணும். அப்புறம் டெக்னாலஜி என்னதான் வந்துச்சுனாலும் மேப்ல பாத்தீங்கன்னா நம்ம போய் சேர டெஸ்டினேஷன் வந்து இன்னும் கரெக்டா காமிக்க மாட்டேங்குது, எங்கேயோ போய் காட்டுலயும் முள்ளுக்காட்டுலயும் தான் காமிக்குது. சோ அந்த மாதிரிதான் டெக்னாலஜில இருக்கு. சோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா இன்றைய கல்வி முறைக்கு நமக்கு ஒழுக்கம்தான் அவசியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பழமொழி இருக்கு, கல்வி கரையில கற்பவர் நாள் சிலன்னு சொல்றாங்க. ஒரு கல்வி வந்து நல்ல மனிதனாக மாற்றவில்லை அப்படின்னா அந்த கல்வியோட பயன் என்ன? நிறைய உயர்ந்த தொழில்நுட்ப காலத்துல தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். செயற்கை நுண்ணறிவு, இணையம், விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவ வளர்ச்சி என பல துறையில மனிதன் வந்து வளர்ந்துட்டு வந்துட்டா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மனித நேயம் இருக்கா, நேர்மை இருக்கா, பொறுப்பு இருக்கா, மரியாதை இருக்கா? சோ எல்லா ஒழுக்க குணங்களுமே குறைஞ்சிட்டு தான் வருது. மாணவர்கள் பாத்தீங்கன்னா மதிப்பெண் நிறைய எடுக்கிறாங்க, ஆனா ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கறாங்களா, பெற்றோர்களை மதிக்கிறாங்களா, சமூக பொறுப்பை உணர்கிறார்களா? அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நடுவர் அவர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கல்வியில வந்து மதிப்பெண்ணை நோக்கி தான் போகுது. 100 மதிப்பெண் எடுத்தா எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆனா அந்த 100 மதிப்பெண் எடுத்த மாணவன் வந்து நல்ல குணமுடையவரா, நேர்மை
பிறருக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவரா அப்படின்னு யாருமே பாக்குறது இல்ல. சோ படித்தவங்க தான் நிறைய ஊழல் செய்யறாங்க, படித்தவர்களே லஞ்சம் வாங்குறாங்க, படித்தவர்களே மோசடி செய்யறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி இல்லாதது இல்ல, ஒழுக்க கல்வி இல்லாததுதான் இதுக்கெல்லாம் காரணம். நடுவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு, மருத்துவர் மருத்துவ அறிவியல்ல சிறந்தவரா இருக்கலாம், ஆனா மனித நேயம் அங்க இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு மருத்துவர் நோயாளிய ஒரு பொருளாதான் பாரு. அதே மாதிரி ஒரு பொறியாளர் பாத்தீங்கன்னா திறமையானவரா இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட நேர்மை இல்லைன்னா தரமற்ற கட்டிடங்கள் தான் கட்டுவாரு. அதே மாதிரி ஒரு நீதிபதி சட்டம் தெரிந்தவரா இருக்கலாம், ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா அங்க நீதியே பாதிக்கப்படும். சோ அதனால தொழில் அறிவுக்கு முன்பு ஒழுக்க அறிவு தான் முக்கியமா தேவைப்படுது. சோ எத்தனை மதிப்பெண் வாங்கணும்னு அவசியம் இல்ல, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், இன்னும் யாரையுமே வருத்தப்படுத்தவில்லையா, உண்மையா பேசினோமா அப்படிங்கறதா இருக்கணும். நேரம் தவறாம வருதல், பொய் சொல்லாதிருத்தல், பெரியவர்களை மதித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். சோ இதெல்லாம் மாணவர்களுக்கு நம்ம ஒழுக்க கல்வியில சொல்லி தரணும். எது கெட்டது எது நல்லது அப்படிங்கறத முடிவெடுக்கிறது ஒழுக்க கல்விதான். எல்லாமே இருக்கும், நல்ல தகவல்களும் இருக்கும், கெட்ட தகவல்கள் இருக்கும். ஒழுக்க கல்விதான் எது நல்லது கெட்டதுங்கிறது தேர்ந்தெடுக்குது. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு. அறிவை விட குண நலனே உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாருன்னா, கனவு காணுங்கள், அந்த கனவை அடைய உழையுங்கிறாரு. சோ நேர்மையான வழியில அந்த கனவை அடையிறதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அம்மா பெல் அடிச்சுட்டாங்க, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். சோ ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, அறம் செய்ய விரும்பு, அறத்தோட வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஒரு நாடு வளமா இருக்குன்னா சாலைகள் மட்டும் போதாது, தொழில்நுட்பம் மட்டும் போதாது, பொருளாதார வளர்ச்சி மட்டும் போதாது, ஒழுக்கம் நிறைந்த குடிமக்கள் வேண்டும். சோ அப்படிப்பட்ட குடிமக்களை உருவாக்குவதுதான் நம்ம பள்ளிகளை ஒழுக்க கல்விதான் குடிமக்களை உருவாக்குது. மதிப்பெண்களை மட்டுமல்ல, மனிதர்களையும் உருவாக்கும் கல்வியே உண்மையான கல்வி. அறிவை வளர்க்கும் கல்வியுடன் பண்பை வளர்க்கும் ஒழுக்க கல்வியும் இன்றைய கல்வி முறைக்கு மிகவும் அவசியம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு நிறைவாயிருக்கு இந்த பட்டிமன்றம், அப்படிதான் நம்ம சொல்லணும். 2 அணி பேச்சாளர்களும் அழகான கருத்துக்களை. ஒரு பட்டிமன்றம் என்பது பார்த்தோம்னா எதிரெதிராக நம்ம வாதம் செய்து கொள்வதில்லை, இந்த வாதத்துல நம்ம பாக்குற மக்களுக்கு என்ன கருத்தை வலியுறுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2மே முக்கியமான விஷயம் தான். அறம் செய்ய விரும்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறம் செய்யின்னு சொல்ல,